ஐயப்பனை அறிவோம் வாருங்கள். நீலிமலை ஏற்றத்துல அப்பாச்சி மேடு தாண்டி பக்தர்கள் எப்படி வராங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த கடின ஏற்ற பாதையில பக்தர்கள் உச்சியில வரும்போது இருக்கிற இடம் தான் இந்த சபரி பீடம். சபரி பீடம்ன்ற இடத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. சபரிமலையில பெண் துறவியா வசித்து வந்தவர் தான் இந்த சபரி. ராமபிரான் மேல தீவிர பக்தியா இருந்தாங்க. பொதுவா கடவுளை தேடித்தான் பக்தர்கள் போவாங்க. ஆனா இங்க பக்தரை தேடி கடவுளே நேர்ல வந்த கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சந்தர்ப்பவசத்தால ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் போனாலும் அவர் இந்த வனவாசத்துல பல்வேறு முனிவர்களையும் யோகிகளையும் சந்தித்து ஆசி வாங்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் சந்தித்த வசிஷ்ட முனிவரை தனது குருவா ஏத்துக்கிட்டாரு. வாயால பிரம்ம ரிஷின்னு அழைக்கப்பட்ட விஸ்வாமித்திரருக்கும் பணிவிடை செஞ்சு வந்திருக்காரு. இந்த இருவருக்கும் நிகரானவளா கருதப்படுறது தான் இந்த பெண் துறவி சபரி. வனவாசத்தின் போது ராமபிரான் தன்னை காண வருவார்ன்ற நம்பிக்கையில அவங்க மலையை விட்டு இறங்கவே இல்ல. ராமபிரான் தன்னை பார்க்க வருவார்னு மட்டும் உறுதியா நம்பினாங்க. சரி, ராமபிரான் வந்தா அவரை எப்படி கவனிக்கிறது? தன்னால ஒரு பொருளை எடுத்தோ இல்ல பறிச்சோ மரத்துல ஏறியோ கொண்டு வர முடியாது. அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு வெளியே வந்து பார்க்கும்போது இருந்ததுதான் இந்த இலந்த பழம். அந்த நேரத்துல இலந்த பழம் காய்க்க தொடங்கி இருக்கு. இவங்களும் கீழே விழுந்த ஒரு சில இலந்த பழமும் அந்த வழியா போறவங்க கிட்ட சொல்லியும் நிறைய பழங்களை பறிச்சு சேகரித்து வச்சிருக்காங்க. இந்த இலந்த பழம்லாம் இனிப்பா இல்லனா ராமபிரான் நம்மள கோவிச்சுக்குவாரோன்ற ஒரு சிந்தனையில அங்க பறிச்சு வச்ச இலந்த பழத்தை எல்லாம் இவங்களே ஒன் பை ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல தேவையான பழங்களை மட்டும் எடுத்துட்டு மத்த பழங்கள் எல்லாம் வீசி எரிஞ்சிட்டாங்க. இலந்த பழத்தை கடிச்சு பாதி வச்சா அது கெட்டு போயிடும்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாங்க, இலந்த பழம் காய்ந்தாலும் மனம் சுவை மாறாது. ஆகையால் காத்திருந்தால் ராமபிரான் வரவுக்காக இந்த சபரியின் எதிர்பார்ப்பு பூர்த்தியானதா என்பதை அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.